கட்டில் யுத்தம். இரவு 10 மணி. குழந்தைகள் இருவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அந்த 0 வாட்ஸ் பல்பின் வெளிச்சத்திலும் கல்பனாவின் முகம் பிரகாசமாக ஜொலித்தது. நீண்ட நாட்களாக ஏங்கி போயிருந்த நவீன் கல்பனாவின் தோளில் தட்டி எழுப்பியவாறு, கொஞ்சம் திரும்பி படு, உன்கிட்ட பேசணும் என்றான். நிஜமாகவே தூங்கி கொண்டிருந்தவளை உசுப்பியதைப் போல, என்னங்க என்றாள் கல்பனா. மீண்டும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் நவீன். அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது போங்க என்றவாறு பெட்ஷீட்டை இழுத்து கழுத்து வரைக்கும் போர்த்தி கொண்டாள். முகத்தை சுளித்தவாறு, இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், கொஞ்சம் பேசணும் அவ்வளோதானே என்று அதட்டினான் நவீன். அதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சதா? குளிருது, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம் என்றாள் கல்பனா. வேற எப்போதான் உங்ககிட்ட பேசுறது? காலையில் எழுந்து அறக்க பறக்க ரெடியாகி வேலைக்கு போனால் சாயங்காலம் பசங்களை டியூஷன்லேருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நைட் 8 மணி ஆயிடுது. கோபம் கலந்த சன்னமான குரலில் கத்தினான் நவீன். கெஞ்சி கேட்பதை போல கை கூப்பி கும்பிட்டவாறு, குழந்தைங்க முழிச்சுக்க போறாங்க, கொஞ்சம் அமைதியாக தூங்குறீங்களா ப்ளீஸ் என்று மீண்டும் திரும்பி படுத்தாள் கல்பனா. ஏங்கிய குரலில், கொஞ்சம் திரும்பி தான் பாரேன் என்று ஒரு பக்கமாக படுத்து கொண்டிருந்த கல்பனாவின் தோலை அழுத்தினான் நவீன். நவீனின் கையை விலக்கியவாறு, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒன்றும் மிஷின் கிடையாது, நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், என்னை தூங்க விடுங்க என்று கடிந்து கொண்டாள் கல்பனா. என்னடி இப்படி பேசுகிற? நான் உனக்கு என்னதான் குறை வச்சேன்? இப்போ முடியுமா முடியாதா என்றவாறு கல்பனாவின் கூந்தலை முகர்ந்தான் நவீன். அவனை திரும்பி பார்த்து முறைத்தவாறே, எப்படிங்க வாய் கூசாமல் கேட்க முடியுது? என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? எல்லார் மாதிரியும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு உங்ககிட்ட அடம் பிடிக்கிறேனா, இல்லை தினமும் என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு அடம் பிடிக்கிறேனா? வருஷத்துக்கு ஒரு நாள் கல்யாண நாள் வருதுன்னு தானே கேட்டேன். என் காதை கொஞ்சம் பாருங்க, எப்படி சிவந்து புண்ணா போயிருக்கு. அவளுடைய காதை உற்று பார்த்து, ஏய் என்னடி ஆச்சு என்றான் நவீன். பொட்டு தங்கம் கூட விடாமல் பேங்க்ல வச்சுட்டீங்க, நான் என்ன காதில் தொடப்ப குச்சியாக வச்சுக்க முடியும்? ஃபேன்சி ஸ்டோரில் 150 ரூபாய்க்கு ஒரு கம்மலை வாங்கி போட்டுக்கிட்டேன், அது எனக்கு செட் ஆகலை, அலர்ஜி ஆயிடுச்சு. சத்தியமாக அவனிடம் அடுத்து பேச வார்த்தை இல்லை. கவலையுடன், சரி தூங்கு என்று இரு கையையும் தலைகீழ் வைத்து கண்மூடினான் நவீன். கண் கலங்கியவாறு கோபத்துடன், இங்கே ஒருத்தி நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்கள் தூங்குறீங்களா என்றாள் கல்பனா. இப்போ நான் என்ன தாண்டி பண்ணணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கேட்டது ஒரு தப்பா? ஆளை விடுடி சாமி என்று கையெடுத்து கும்பிட்டவாறு, நான் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் மேன் கிடையாது. தனியார் கம்பெனியில் மாதம் 25,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன், அதுவும் கான்ட்ராக்டில். என் வேலை எப்போ போகும்னு எனக்கே தெரியாது. ஒரு மாதம் சம்பளம் இல்லைன்னா என் நிலைமை என்னாகும்னு உனக்கே தெரியும். வெளியே எங்கேயாச்சும் போகிறதுக்கும் பிள்ளைகளை ஸ்கூலு டியூஷன் கூப்பிட்டு போகிறதுக்கும் ஒரு பைக் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாரும் பைக் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன், லோனை போட்டு ஒரு பைக் வாங்கினேன். வாடகை வீட்டில் இருந்தால் கௌரவ குறைச்சல்னு இருக்கிற மொத்த பணத்தையும் போட்டு அதுவும் பத்தாமல் எக்ஸ்ட்ரா லோனை போட்டு இந்த வீட்டை வாங்க வச்சேன். இதுக்கு மேலே அப்பா அம்மா, ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவு, பிள்ளைங்க படிப்புன்னு எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு மாதம் லோனுக்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? இல்லை என்ன பண்ணலாம்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கியா? நானும் நீ ஃபீல் பண்ணுவேன்னு எதுவுமே உன்கிட்ட சொல்கிறதில்ல. சம்பளம் போட்ட மறுநாளே தீந்து போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு எப்படி என் கஷ்டம் தெரியும்? உங்கள் வீட்டில் ஏதாவது கொடுத்து உதவ போகிறாங்களா என்ன? எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். கல்யாண நாளைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் நீ கம்மல், செயின், வளையல்னு நகை நட்டோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. பிள்ளைங்களையும் உன்னையும் வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கும் ஆசை இருக்காதா என்ன? நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், கட்டின பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கணும், எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? அடுக்கடுக்காய் பேசி ஒரே மூச்சில் முடித்தான் நவீன். அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கல்பனாவிடம் அடுத்து பேச வார்த்தை இல்லை. இதில் யாரை குறை சொல்வது, யார் மீது குற்றம் சுமத்துவது, இதில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று தெரியாமலே முடிந்து போனது அந்த கட்டில் யுத்தம். இதை போன்ற மேலும் சுவாரஸ்யமான திருப்பம் நிறைந்த கதைகளை கேட்க மறக்காமல் கதை ரசிகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.